வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தாபா ஸ்டைலில் பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறது வேறு மெத்தட். ஆனால் இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரி பேஸ்ட்டும் போட்டு நல்லா குக் பண்ணி ஃபைனலாக இந்த பன்னீரும் மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த தாபா ஸ்டைல் பன்னீர் பெப்பர் மசாலா. என்ன இந்த ப்ரிப்பரேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரேவி ஸ்மூத்தாக இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல திக்கான டெக்ஸ்சர் இருக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிரேவி எப்படி பண்ணுறது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்தலாமா? பன்னீர் 200 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 4, பெரிய சைஸ் தக்காளி 2, இஞ்சி 4 துண்டு, பூண்டு 5-6 பல்லு, பச்சை மிளகாய் 3-4 நம்பர், சீரகம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 15-20 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, பட்டர் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி தாபா ஸ்டைலில் பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வெங்காயம் தக்காளி நல்லா பாயில் பண்ணி அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம், அதாவது கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 4 வெங்காயம் சொல்லியிருக்கேன், 3 வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு தக்காளி 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணுற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 20-25 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணுங்க. அப்போ தான் கிரேவி இன்கேஸ் மீந்தால் நீங்கள் திருப்பி ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த கிரேவி நல்லா வெந்திருக்குல்ல, இதுக்கப்புறம் சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிரும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சுன்னா திருப்பி குக் பண்ணுற டைமு டியூரேஷன் அதிகமாகும். அதாவது குக் பண்ணுற டைமு ரொம்ப அதிகரிக்கும் சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், சீரகம் தாளிப்பாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 4 வெங்காயம் சொன்னோம் பார்த்தீங்களா, 3 வெங்காயம் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இருக்க வெங்காயம், அதாவது ரொம்ப சின்ன வெங்காயமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி இதில் போடுங்க. இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு நீங்கள் வதக்க வேண்டாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதுக்கு பிறகு சில்லி பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக அந்த ஆயிலே வதக்குங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணால் அந்த சில்லி பவுடர் வந்து தேஞ்சி போகிற வாசனை வந்துடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றுறோம். அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் இந்த மசாலாவில் ஊற்றின பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றின பிறகு ஜஸ்ட் கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட். முந்திரி 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று பாயில் பண்ண முந்திரியை டேரெக்டாக அதில் போட்டு குக் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது சீக்கிரமாக அந்த கிரேவி ரெடி ஆகும்.
அப்படி இல்லைன்னா பச்சை முந்திரி டேரெக்டாக அரைச்சி இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட போடும்போது இன்னும் கொஞ்சம் குக் பண்ண டைமிங் அதிகமாகும். வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முந்திரி பேஸ்ட்டும் போட்ட பிறகு திருப்பியும் குக் பண்ணுங்கள். குக் பண்ணால் ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அந்த டெக்ஸ்சர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா பச்சை வாசனை போயிடுச்சா பாருங்கள். அதாவது அந்த முந்திரியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பட்டர் போடுறோம். அதுக்கு பிறகு கசூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலை. இந்த வெந்தய இலை யூஸ் பண்ணும்போது லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் கையில் க்ரஷ் பண்ணி போடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது பன்னீர் யூஸ் பண்ணுறேன். பன்னீர் நீங்கள் எப்பவுமே வீட்டில் கட் பண்ணி முடித்த பிறகு தண்ணியில் போட்டு வைங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா பன்னீர் டேரெக்டாக கட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா புளிப்பு தன்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கட் பண்ண பன்னீரை தண்ணியில் போட்டு வைப்பாங்க. இப்போ இந்த பன்னீர், கசூரி மெத்தி, பட்டர், இந்த கிரேவி எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு கெட்டியான டெக்ஸ்டர் வந்திருக்கா. இந்த டெக்ஸ்டர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 95% அளவுக்கு கம்ப்ளீட் ஆன பிறகு மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறோம். மிளகுத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. திருப்பி ஒரு பச்சை மிளகாய் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான தாபா ஸ்டைலில் பன்னீர் பெப்பர் மசாலா ரெடி. இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் இந்த தாபா ஸ்டைலில் பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது. இது ஒரு பேசிக் கிரேவி. இந்த பேசிக் கிரேவி நீங்கள் இருந்தாலே போதும். நீங்கள் இந்த கிரேவி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போலாம் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க, அப்படிலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லையோ இல்லை ஈவினிங் டின்னர் டைம்லையோ வந்து நீங்கள் சட்டுன்னு சமைக்கணும்னா இந்த மாதிரி பேசிக் கிரேவியை குக் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் போடலாம், பன்னீர் போடலாம், சிக்கன் போடலாம். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை ஈஸியாக நீங்கள் முடிக்கலாம் இந்த மாதிரி கிரேவி இருந்தால். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye, take care.